வடிவேலோட எல்லா காமெடி நடிகர்களும் துணை காமெடி நடிகர்களும் ஒரு சின்ன நடிப்பாங்க. திரைக்கதை ஆசிரியர்கள் இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. ஒரு படத்தில் வடிவேலு படத்தில் எனக்கு வந்து 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்கள் ஷூட்டிங் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு போய் ஒரு வீட்டில் போய் இப்படி காத்து நிற்கும். நீ தான் நேற்று பண்ணலப்பா, நாளை மறுநாள்ப்பா. 1902 மணிக்கு நேராக டாய்லெட் போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துருக்காரு. இப்போ மஞ்சுமில் பாய்ஸு ஆடிச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ வடிவேலுக்கு வந்து ஏதோ குழப்பம் பண்ணியிருக்காரு. வடிவேலுலாம் நான் வந்து ஒரு நாள் கூட அவர் வீட்டுக்கு வாசலில் போய் நின்னதே இல்லை. அப்போ ஒரு விளம்பரம், கரகாட்டக்காரன் வெற்றி விழாவுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு விளம்பரம். ஜெயலலிதா ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன், இந்த பக்கம் ராமராஜன் ஸ்டாண்டிங் பொசிஷன். வந்து பார்த்தா நம்ம வந்து இப்படி கோடு போட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ வடிவேல் சார் இப்படி வேணான்னு சொன்னனால வந்து நான் அதுக்கப்புறம் நான் போய் கெஞ்சலாம் மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னீங்களே. நாட்டுலி வடிவேலு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதான் விவேக், அதுக்கப்புறம் வந்த சந்தானம், இங்கே யார்கிட்டையுமே நான் போய் நின்னதில்லை. அதனால அவங்களுக்கு வந்து சரி சீனியர் எப்படி அப்படிங்கிற சந்தேகத்திலே இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அந்த வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்கு எனக்கு வருத்தமும் இல்லை. இனிமேல் வாய்ப்பு வந்தாலும் நான் நடிப்பேன். ஓகே சார், இப்போ இந்த வாய்ப்பு கொடுக்கல வருத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே, பட் ஒரு சில மூவிஸ்லாம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மூவி நினைச்சிருக்கீங்க? கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு ஏமாற்றம்ங்கிறது எனக்கு எப்பவுமே கிடையாது. வந்ததை வரவில் வைப்போம், வராததை செலவில் வைப்போம், அப்படிதான். ஏன்னா அப்படி ஒரு ஏக்கம் கவலை இருந்ததுன்னா இப்படி ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். கரெக்ட் சார். இதுவும் கடந்து போகும், என்ன பெருசு ஆகிட போகுது. காலையில் ஒரு டிஃபனு, மத்தியானம் சோறு, நைட்டு டிஃபனு, போக வர ஒரு வெஹிக்கிள், வேற என்ன, குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க நல்லா படித்தாங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. அப்புறம் என்ன வேணும்? என்ன இப்போ 100 கோடி வச்சுட்டு சாப்பிடும்போது தூக்கிட்ட போகிறோம்? அது இல்லை. வாழ்ந்தான், அவன் வந்து கௌரவமாக வாழ்ந்தான், தைரியமாக இருந்தான், தைரியமாக விஷயங்களை சொன்னான். அதான ஒரு மனுஷன். யூடியூப்பில் இன்றைக்கி என்னை நிறைய பேர் வந்து வசப்பாடியே தமிழ் வைப்பான், ஏன் உள்ளே வருவான்னு. இன்றைக்கி என்னை எதிர்த்தவங்க கூட, தப்பு தப்பாக பேசுகிறவங்க கூட பைல்வானுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ரஜினியோட பைல்வானுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவே. இன்னைக்கு இந்து தமிழ் பத்திரிகையில் என்னை பற்றி கோட்டர் பேஜ் காட்டும் போட்டு எழுதியிருக்காங்க. அது காரணம் என்ன? நேயர்கள் தான். எதா இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசிட்டு போங்கப்பா. ஆமாம், உண்மையை பேசணும், ஓப்பனாக பேசணும். எதுக்கு போய் இப்போ நான் இவ்வளோ நேரம் தக்கு திடையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இது என்னுடைய மனசாட்சியின் குரல். எங்கேயுமே நான் யோசிச்சு இப்படி பேசினா இப்படி வருமோ, இப்படி பேசினா இப்படி வருமோ, கிடையவே கிடையாது. மனசுலேயே சொல்லிட்டு போவோம், அதான் நம்ம பாலிசி. அதனால தான் நான் வந்து ஆதாரம் இல்லாமல் யூடியூப்பில் எந்த விஷயத்தையும் பேசினதே இல்லை. அவதூறாக எந்த விஷயத்தையும் பேசினதே இல்லை. ஒரு நடிகை இதை சொன்னார்னா அதை நான் சொல்லியிருப்பேன். ஒரு நடிகையர் இதை சொன்னார்னா நான் அதை சொல்லியிருப்பேன். மற்றபடி இட்டு கட்டி கற்பனை பண்ணி இப்படி பேசினா லட்சக்கணக்கில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் பேசுகிறதே இல்லை. அதனால தான் என்னுடைய நேயர்கள் என்னை இதயத்தில் வச்சு சுமக்கிறாங்க. காரணம்னா இவர் சொன்னால் உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது 3 நாள் கழித்து நான் ஒரு தகவலை பேசினா கூட, சார் உங்களுக்குன்னு வெயிட் பண்ணுற ரசிகர்கள் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி விமர்சனங்களும், என்னுடைய பட விமர்சனங்களும் ரொம்ப நேர்மையாக இருக்கும். அதாவது படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இஷ்டம் இருந்தால் போய் பாரு, ஏசியில் உட்காந்து தூங்கு, ஃபுல்லாக விமர்சனம் பேசியிருக்கேன். அதனால் எனக்குன்னு என்னுடைய ரசிகர்கள் என்ன, அதாவது இன்றைக்கி இந்து தமிழ் திசையில் கூட அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்னை நெகட்டிவாக சொல்லவே இல்லை. ஓகே சார். ஆனால் வந்து இப்போ மற்றபடி வந்து யூடியூபோ இன்ஸ்டா எங்கே போனாலும் வந்து கமெண்ட்ஸும் சரி எல்லாம் ஒரு மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேணா வந்து பாரு, இல்லைனா போ அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கும்போது அதெல்லாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ சம்திங் ரிலேட்டிவ்ஸோ ஏன் அப்படி பேச கொஞ்சம் மாற்றி பண்ணலாமே, ஏன் அப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்கள் தொழில் வேறங்க. ஒரு கசாப்பு கடைக்காரன் வெட்டத்தான் செய்வான், அதை அவங்க குடும்பத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? கசாப்பு கடைக்காரன் சபரிமலை போகிறான், ஐயப்பன் ஏதாவது கேட்குறாரா? தொழில் வேறு, குடும்பம் வேறு. அப்போ ஃபேமிலிஸ் வந்து இதில் இது பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ நான் சம்பாதிக்கிறதுனால வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க, நான் நேர வழியில் சம்பாதிக்கிறேன், அது மட்டும் உண்மை. என்ன காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளுங்க. இன்னைக்கு வந்தவன் போனவன் இருந்தவன் செத்தவன் சாவாதவன் எல்லாரும் என்ன பேசுகிறான். எல்லாரும் நான் பேசுனது கூட எடுத்து போட்டு சம்பாதிக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் யூடியூப்பில் சொந்தமாக யூடியூப் வைத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய அந்த வசீகரமான பேச்சின் காரணமாகவும் என்னுடைய நேரடிய ஆதரவின் காரணமாகவும் நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க.
எனக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதான் உண்மை. நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னால் தொடங்கியிருப்பாங்க அந்த யூடியூப். அடுத்த வாரமே மானிட்டரைஸ் ஆகிருக்கும். 100, 200, 300 தான் போயிட்டுருக்கும். நான் பேசின உடனே 1.5 லட்சம் போகும். அது காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். அதை நான் மறக்கவே முடியாது. என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய யூடியூப் நேயர்களுக்கு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு சோத்துலையும் உங்கள் பேர் எழுதியிருக்கு. அது காரணம் நான் நேர்மையாக பேசுகிறது தான். இன்னும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கூட சமீபத்தில் ஒருத்தி பேசியிருக்கா, ஒரு மெண்டல் லூஸு 3 லட்சம் போகுது. ஆனால் எல்லாரையும் பிடிச்சி அசிங்கமாக இது வரைக்கும் யாரையும் அப்படி பேசாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் அப்படி பேச மாட்டேன். எனக்கு வந்து யாரையும் பழித்து பேசுவது பிடிக்கவே பிடிக்காது. அதாவது இன்றைக்கி நெகட்டிவ் விஷயங்களை தான் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு தெரியும். ஆனாலும் என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், தவிர டோட்டலி நெகட்டிவ் விஷயங்களை நான் சொல்கிறதே இல்லை. ஓகே சார், இப்போ வந்து நல்லா வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இல்லை சின்னதாக ரேபிட் ஃபயர், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் டக்குன்னு வந்து பதில் சொல்லலாம். எனக்கு தெரியும் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. கேள்விக்கு போகலாமா சார்? ஓகே. இப்போ சாருக்கு வந்து ஒரு நிக்நேம் வந்து இருக்குது. அந்த நிக்நேம் வந்து யாருக்குமே தெரியாதுப்பா, ஆனால் இப்படி ஒரு பேர் எனக்கு இருக்குது அப்படின்னா என்ன? பைல்வான் வந்து நிக்நேம் வேறு. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் வீட்டில் வச்சுருப்பாங்க சின்ன வயசில், பட் இன்ன வரைக்கும் வெளியில் யாருக்கும் தெரியாது அப்படின்னா அப்படி இல்லை. எங்கள் தாத்தா பேர் ரங்கநாதன். எங்கள் ஆச்சி, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா, அவர் பேர் தங்கசாமி. அதனால் என் பேர் தங்கம் தான் கூடுவாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு அது சீக்கிரட்டாக இருக்க பேர் தங்கம் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லைப்பா, வேறு லெவல் மனுஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒரு டேரக்டருங்கிறவர் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் அது தர்மதுரை படத்தினுடைய ராஜசேகர் தான். எங்கள் பொங்கலுக்கு நாளை மறுநாள் பொங்கல், இன்றைக்கி சாங் எடுத்து ரிலீஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்து விட்டார். அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஃபாஸ்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் வந்தார், அது வேறு விஷயம். அவருக்கு அதுதான் கடைசி படம் தர்மதுரை. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அதாவது திறமை டெக்னாலஜிங்கிறலாம் வேறு விஷயங்க. அந்த டைரக்டர் தயாரிப்பாளர்கள் லாபம் சம்பாதித்து கொடுத்தாரா நம்பர் 1, ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாரா 2. இந்த 2 குவாலிட்டியும் ராஜசேகர்கிட்ட இருந்துச்சு. ஓகே சார், தமிழ் சினிமாவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கதை பஞ்சம். கதை பஞ்சம் நான் சொன்னதுல இருக்குல்ல, கதை பஞ்சம். நல்ல கதைகளே சினிமாவில் படமாகலை. அதனால தான் படங்கள் ஓட மாட்டேங்குது. இப்போ மஞ்சுமில் பாய்ஸு, ஆடிஜி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கதையை எப்படி ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒர்க் பண்ணுறாங்க. மலையாளத்தில் படங்கள் பூரா ஓடுது. தமிழில் எல்லாம் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. ஒரு படம் வந்தோன்னா அதேமாதிரி 100 படம் எடுக்கிறாங்க. எப்படி ஓடும்? ஏதாச்சும் 3 பக்கெட் லிஸ்ட், எனக்கு இந்த இதெல்லாம் ஆசைலாம் இருக்குப்பா, எப்படியாச்சும் நான் வந்து இதுவரை நான் பண்ணதில்லை, பட் எப்படியாச்சும் இதெல்லாம் பண்ணணும் இந்த ஆசை அப்படின்னா என்னென்ன ஆசைக்கு வந்து உங்களுக்கு இருக்குது? இல்லை, எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஷனில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே. ஏன்னா திரும்ப இவங்க பழைய படங்களே காப்பி கட்டி சீட் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தேன்னா இதெல்லாம் அந்த படத்தில் வந்துருச்சிங்க, இந்த கதை யாருக்குனே வந்துருச்சின்னு சொல்லுவேன். அதனால் ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஷனில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. நம்முடைய இறப்பு வந்து தன்னால் வரணும், இயற்கையாக வரணும். யாரையும் துன்புறுத்தாமல், மருத்துவமனையில் சேராமல், இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும்போது இறைவன்ட்டு போய் சேர்ந்துடணும். அதான் என் ஆசை. ஓகே சார், உங்களுக்கு ரொம்ப இப்போ நான் இந்த இவங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? பாக்யராஜ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் தொடர்ந்து படம் பண்ணான்றா எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார். அவர் இப்போது படங்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு, நடிக்க வந்துட்டார். அவர்கிட்ட நிறைய திரைக்கதைகள் இருக்குது. அதை மற்ற இயக்குநர்களாவது அதை வாங்கி அதை கதை பண்ணணும் அப்படிங்கிற என் ஆசை. ஏன்னா திரைக்கதை ஆசிரியர்கள் இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. திரைக்கதையினாலே என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த பாக்யராஜை போன்றவங்க வந்து ஒர்க் ஷாப் பண்ணணும், பண்ணி இப்படி அடுத்த சீன் இப்படி பண்ணணும், ஏன் அடுத்து அதாவது லேகாக இருக்கக்கூடாது, எப்போ சாங் வரணும், எப்போ ட்ரீம் சாங் வரணுங்கிறலாம் அவருடைய படங்கள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அமிதாப் பச்சனே ஸ்க்ரீன் பிளே கிங்குன்னு சொன்னதுக்கு காரணம் அதான். அதாவது இன்னும் தமிழ் சினிமாவில் வந்து ஒர்க் ஷாப் இல்லைங்கிற எனக்கு குறை. அதாவது நடிகர் சங்கத்துலையாவது தயாரிப்பாளர் சங்கத்துலையாவது ஒர்க் ஷாப் வச்சு இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். இவங்க இல்லைன்னா என்னால் வந்து இருக்க முடியாதுப்பா, இவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யார்? இல்லை அப்படி கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? அவங்க வயசான பிறகு அவங்க போய் சேரதான் செய்வாங்க. அதுமாரி மார்க்கெட்டு என்னுடைய டைரக்டர் பஸ்ஸி துறை வந்து கடைசியில் வாய்ப்பு இல்லாமல் நெற்குன்றத்தில் போனார். இப்போ சமீபத்தில் இறந்தார்.
அந்த மாதிரி மார்க்கெட் என்பது ஒரு லைட் மாதிரி. இந்த லைட்டு என் மேலே விழுற வரைக்கும் என் முகம் தெரியும், இந்த லைட்டு அந்த பக்கம் திருப்பினாங்கன்னு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. ஓகே சார். இப்போ மீடியாவில் வந்து மீடியா தாண்டி சினிமாவில் வாய்ப்பு தேடுற எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல நம்ம என்னவா ஆக முடியும்? பாடலாசிரியர் ஆக முடியுமா? முதல்ல உனக்கு கவிதை திறமை எழுதுறதுக்கு இருக்கா? மெட்டுக்கு தகுந்தபடி நீ வந்து எழுதுறியா? பழைய பாடல்களை பாரு, அந்த பாடலுடைய மெட்டுகளை வச்சு நீ கவிதை பாட்டு எழுது. அப்போ தான் நீ சினிமா பாடலாசிரியர் ஆக முடியும். விடு. அடுத்தது டைரக்டர் ஆகணுமா? எந்தெந்த படங்கள் வெற்றி பெற்றது, அந்த வெற்றி பெற்ற படங்களுக்கான காரணங்கள் என்ன, நாம் எப்படி கதை எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. நடிக்கணுமா? சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்கள பார்த்து, கமலஹாசன் இவங்களெல்லாம் பார்த்து என்னென்ன கேரக்டரில் எப்படி நடிக்கிறாங்க, எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட நடிப்பை ஜனங்க ரசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நாம் யார் ஆகிறது, பாடலாசிரியரா, இசையமைப்பாளரா, நடிகரா, டைரக்டராக முடிவு பண்ணுங்க. வர்றவங்கெல்லாம் ஏதாவது சினிமாவில் வேணும் சார் அப்படின்னு சொல்லாத. உனக்குன்னு இருக்க தனித்திறமையை ப்ரொஜெக்ட் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, அதில் முயற்சி பண்ணு. சரி, ஒரு 4 வருஷம் முயற்சி பண்ணுறியா, முயற்சி வெற்றி ஆகலையா, பேசாமல் ரிட்டர்ன் பேக் வேறு ஏதாவது தொழில் கவனிக்க போ. சாப்பிட்ற வரைக்கும் இதே இடத்துல உட்காந்து பிச்சைக்காரனா சாப்பாது. ஏன்னா உனக்கு நேரம் இருந்தால் தன்னால் வரும்பா. நான்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு நினச்சே பார்க்கல. என்னுடைய ஆசையை வந்து ஒரு பெரிய டிஐஜி ஆகணும் போலீஸில் அப்படின்னு ஆசை. நடக்கலை. விதி வேறு வழியாக கொண்டு போச்சு. ஆனாலும் விதி ஒன்று வேறு வழியாக வழி நடத்தினா அது கூடயே போ. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ இன்னைக்கு என்ன, எனக்கு டெல்லி கணேஷ் சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் வந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் நீங்கள் அப்பா வேஷம் பண்ணுறீங்க, புனிச்சத்தை வேஷம் பண்ணுறீங்க, டப்பிங்லாம் பேசுகிறீங்கன்னு. பயில்வான், இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் டப்பிங் பேசி உனக்கு இவ்வளோ தான் வருமானம்னு சொல்லிட்டான். இதை நான் மாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துன்னு வச்சுக்க, நாக்க தான் வலிக்கணும். இந்த விஷயத்தை கொண்டு போய் நான் வீட்டில் காய்கறி கூட வாங்கலாம்ல. அதுக்கு இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் இந்த பணத்தை எனக்கு கொடுத்துருக்கான், இந்த வருமானத்தை கொடுத்துருக்கான், இதோட திருப்திப்பட்டு போயிட்டே இருக்கணும். இது என் பாலிசின்னர். அது இன்னைக்கு என் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு. ஓகே சார். லாஸ்டா அப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் திங் என்ன? எங்கள் அப்பா எம்ஆர் மகாராஜன். அவர் பேருக்கு ஏற்றபடி அவர் வேலையே செய்யலை. அவங்க அப்பா சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் விற்று சாப்பிட்டுட்டு இருந்தார். ஃபுல் குடியார், சூதாட்டம். அவருடைய வேலையே மகாராஜங்கிற மாதிரி சூதாட்டம், தண்ணி, இப்படி தான் இருந்தார். ஆனாலும் அவர் எனக்கு ஹீரோ தான். ஏன்னா பஞ்சாயத்து அவ்வளோ அழகாக பேசுவார். ஏரலூரில் சவுக்கை முத்தாரம்மன் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கள் கோயில் தான். எங்கள் தாத்தா கொடுத்த இடத்துல தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அங்கே பஞ்சாயத்து, சவுக்கைன்னா பஞ்சாயத்துன்னு அர்த்தம். அவ்வளவு வீக்னஸ் உள்ளவர். பஞ்சாயத்தில் அவ்வளோ அழகாக பஞ்சாயத்து பண்ணுவார். அந்த ஊரில் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்துலேயும் அவர் கையிட்டுவார், பலாரும் ஒரு அறை விழுவார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் அடிக்க வேண்டிய அடியை நானே அடிச்சுட்டா போடா, தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவார். பஞ்சாயத்தில் அவர் சக்கரவர்த்தி தான். இன்றைக்கும் எம்ஆர் மகாராஜன்னா ஒரு அந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரே கடைசி காலத்தில் சொன்னார், நான் இந்த ஊரில் மகாராஜன் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லா பேரும் பைலோனப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு சொல்லி ஆனந்த வருத்தம் கூட பட்டார். ஓகே சார். இப்போ எந்த அளவுக்கு உங்கள் அப்பா மிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், ஏன்னா சில விஷயங்களில் அவருடைய அனுபவங்கள், அவருடைய நடைமுறைகள் நமக்கு எனக்கு உதவியாக இருந்திருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் சோர்வு ஏற்படக்கூடாது, களைப்பு ஏற்படுத்தக்கூடாது, அதிகமான கோபம் கூடாது. இதெல்லாம் நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். பல நேரங்களில் எனக்கு கோபம் வரும், 2 ஷாட் சாத்திடலாமான்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அப்படியே எங்கள் அப்பாவை நினைப்பேன், அப்படியே ரிவர்ஸ் பேக் வந்துடுவேன். என்னுடைய வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகள் கூட வராது, அப்புறம் மென்மையான வார்த்தைகள் வரும். சார், இப்போ வந்து உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கீங்க? லைக் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டேடுப்பா, இல்லைப்பா ஜாலியான டேட் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அப்பா? எங்கள் அப்பா வந்து என்னை கொடுமைப்படுத்தலை, இப்படி நடன்னு சொல்லலை. ஆனால் அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம், ஒரு மரியாதை வந்துடும். அந்த மாதிரி தான் நான் வந்து எங்கள் அப்பாட்ட பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பசங்க என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, நல்லா சுதந்திரமாக வளர்ந்தாங்க. என்ன படிக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. உதாரணமாக நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்தேன் சத்யா அந்த எம்ஜிஆர் காலேஜில். ஆனால் என் பொண்ணு அதிலேருந்து நின்றுட்டு 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்ஜினியர் ஆகிட்டா. இப்போ நல்ல வேலையில் இருக்கா.
ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி நான் பயந்ததுக்கு நம்ம அப்படி பயப்பட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அவங்க சொந்த அறிவினால அவங்க முன்னேறணும். ஏன்னா எப்போவுமே தோளுக்கு வளர்ந்தவன் தோழன். நமக்கு மேலே வளர்ந்துட்டான்னா, அதாவது 10வது படிக்கும்போதே அவனுக்கு ஒரு சுய அறிவு வந்துடும். அவன் எந்த வழியில் நம்ம போகணும், எந்த இதை படிக்கணும் அப்படிங்கிறது வரும். நாம் போய் டாக்டர் படி, வக்கீல் படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் நினச்சி என் பிள்ளைகளை வளர்த்தேன். எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில். ஏன்னா நான் நல்லது செஞ்சுருக்கேன், அதனால் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடந்திருக்கு. ஒரு அப்பாவா இப்போ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னால் என்னவா இருக்கும்? அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க, அப்பாவை பயப்படாதீங்க. 2வது, அப்பா சொன்னாரேங்கிறதுக்காக உங்கள் ஆசையை மாற்றிக்கிட்டு உங்கள் லட்சியத்தை மாற்றாதீங்க. ஏன்னா உங்கள் லட்சியத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணித்தாதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் அப்பா வழிகாட்டுதலில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன படிக்கணும்னு தீர்மானிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு தீர்மானிக்கிறீங்களோ அதை நீங்கள் தீர்மானிங்க. ஏன்னா இப்போல்லாம் முன்னை விட ஐக்கியூ ஜாஸ்தி. என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருங்க. எனக்கெல்லாம் ஐக்கியூ கிடையாது, அதை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய பசங்களுக்கு ஐக்கியூ இருக்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அதனால தான் நான் அவங்கள சுதந்திரமாக விட்டேன். அதனால் நீங்கள் அப்பா அம்மார்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்ன, தயவு செய்து இதை படி இப்படி ஆகணும் அப்படிலாம் அவங்கள பயமுறுத்தாதீங்க. ஏங்க உங்கள் பையனுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும், அதாவது ஓவியம் வரையணும்னா அந்த ரூட்டில் அவனை போக விடுங்க. ஒரு டான்ஸில் ஒரு பையனுக்கு ஆர்வமாக இருக்குன்னா டான்ஸில் போக விடுங்க. உடனே அவனை போய் வக்கீலுக்கு படி அப்படின்னு வற்புறுத்தாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடும். அவனுடைய மைண்ட் செட்டப் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடங்க. இது அப்பாக்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சீரியஸ்லி நாங்கள் பார்த்த பயில்வானை தாண்டி இப்போ நிறையா விஷயம் நாங்களும் தெரிஞ்சுட்டோம், மக்கள் நிறையா தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நம்ம அப்பா சேனலே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்களா? நேரில் நான் இது வரைக்கும் கொடுத்த பேட்டியில் இது முழுக்க வித்தியாசமானது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா எப்படியாவது எனக்கு கான்ட்ரவர்சியை வளைச்சி போடணும், அவங்கள பற்றி தப்பாக பேசணும், இவங்கள பற்றி தப்பாக பேசணும், இவங்கள வச்சு தமிழில் பண்ணால் தான் இந்த சேனலில் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு குறுகிய வியாபார மனப்பான்மையோடு எல்லோரும் செயல்படுவாங்க. அந்த வியாபார மனப்பான்மை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ஒரு வியாபாரம் தான். ஆனால் அதையும் தாண்டி சில நல்ல விஷயங்களை சேனலில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இந்த சேனலோட ஓனர் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டு. 2வது, இப்போது அப்பாக்களை மதிக்காத மகன்கள் இருக்காங்க, அப்பாக்களை மதிங்க. அதை நான் கண்டிப்பாக அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வங்கிறது தான் நம்முடைய தாற்பயம். மற்றவங்க எப்படியோ நம்ம பாருங்கள், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா தான் முதல் இடம், அதுக்கப்புறம் கடைசியில் தான் குரு வராரு. குருன்னா இவங்க எல்லாரையும் சேர்ந்தது தான் குரு அப்படிங்கிற அர்த்தம். எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அப்பா ஒரு அறிவுரை சொன்னார்னா அந்த அறிவுரையை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்கள் விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமாக நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் ஹீரோன்னா அப்பா தான். எங்கள் அப்பா எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் என்னுடைய ஹீரோ எங்கள் அப்பா தான். ஏன்னா எனக்குள்ளே இருக்க தைரியத்தை இன்றைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ஹீரோ, வேறு எவனும் கிடையாது. கெட்ட சகவாசம் மட்டும் வேண்டாம். இந்த பையனோட பழகுனா நம்ம தேருவோம் அப்படின்னா மட்டும் நண்பர்கள் தேர்ந்துடுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ள பயல்வே, இந்த முட்டு சந்தில் உட்காந்துருக்கவன், அந்த குட்டிச்சோரில் உட்காந்து கதை பேசுகிறவன்லாம் சேராதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வரணும்னு தீர்மானித்து அதன்படி நடங்க. அதுக்கப்புறம் விதிவசம், விதியை ஒன்றும் செய்ய முடியாது, விதி வழியாக தான் நம்ம நடந்தாகணும், அது வேறு விஷயம். விதியை மதியாக வெல்லலாங்கிற காரணம் நாம் மதியையும் பயன்படுத்தி நாம் முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நேயர்களே, அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிய மீடியாக்களிலேயே உண்மையை உடைச்சி சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான பேட்டியை இதுவரைக்கும் எந்த சேனலையும் எடுத்ததே இல்லை. அதிலிருந்து தெரியுது இந்த சேனலுடைய மோட்டிவ். இப்படித்தான் சேனல்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்பா மீடியா. இந்த அப்பா மீடியா தன்னுடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் மோட்டிவேஷன் ஏற்படுத்துகிற ஒரு சேனலை அப்பா சேனல் கண்டிப்பாக வளருங்கிறத என்னுடைய ஆசை, அந்த நம்பிக்கை. அதை நிச்சயமாக இந்த சேனல் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். அப்பா மீடியா வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசிகளையும் நான் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.